நாம் பார்க்க போகிற காரியம் 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும். அந்த கிருபையானது என்னெல்லாம் செய்து பாவத்தின் ஆளுகையை தகர்க்கிறது, தேவனுடைய பலனை நமக்குள் பூர்ணப்படுத்துகிறது, நித்தியமான அனைத்தோடும் நம்மை இணைக்கிறது. 4வதாக நம்ம பார்க்க போறது ரோமர் 11:5. இந்த கிருபை என்ன செய்கிறது? அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அந்த மீதியான கூட்டத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் 1ஆம் தேதி செய்தியில நான் சொன்னேன். தயவு செய்து நீங்க 1ஆம் தேதி செய்தியை கேட்கவில்லை என்று சொன்னால் அக்டோபர் 1, 2021 செய்தியை போய் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மீதியா இருக்கிற கூட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கிருபையின் தெரிந்து கொள்ளுதலினாலே மீதியா இருக்கிறவர்கள். நல்லா கவனிங்க, காலங்கள் தோறும் நான் சொன்னேன், தேவன் எப்பொழுதுமே மீதியான கூட்டங்களை தமக்காக வைத்திருக்கிறார். பெரும் கூட்டத்தை தேவன் அழைக்கிறார். ஆனால் அதிலே எல்லாரும் அவருடைய கிருபையிலே நிலை நிற்பதில்லை. அவருடைய கிருபையின் தெரிந்து கொள்ளுதலினாலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிலே சிலராயிருக்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் உண்மையுள்ளவர்களாய் அந்த கிருபையிலே நிலை நிற்பவர்கள் எவர்களோ அவர்கள்தான் முடிவு பரியந்தமும் அந்த கிருபையிலே சென்று நித்தியமானவைகளை சுதந்திரிக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இதை மறந்துடாதீங்க. நீங்க அழைப்பை பெற்றால் போதாது, நீங்கள் கிருபையை பெற்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த தெரிந்து கொள்ளுதலிலும் கிருபையிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போதுதான் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம கிருபையின் கீழே இருந்தோம்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அழிவும் நாசமும் வந்து கொண்டே தான் இருக்கும் நம்மை சுற்றிலும். ஆனால் நம்மளை ஆண்டவர் அந்த மீதியான கூட்டமாய் அவருடைய நோக்கங்களுக்காக, அவருடைய திட்டத்திற்காக, அவர் தீர்மானித்தவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை கிருபையினாலே காப்பாற்றுவார். சரி, அடுத்தது கிருபை என்ன செய்கிறது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இதுதான் நான் போன வாரம் சொன்னேன். கிருபை எங்கே இருக்கிறதோ அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. அப்ப நீங்க கிருபையில நிலை நிற்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்கள் கிருபையில நிலை நின்றால் நித்திய ஜீவன் இப்பொழுது இருந்தே உங்களுக்குள் ஆளுகை செய்கிறது. நான் இந்த செய்தி தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனி வரும் யுகத்தினுடைய பலன்கள் என்று சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். அந்த இனி வரும் பலன்களை ருசி பார்க்கணும்னா நீங்க அந்த கிருபையில நிலை நின்றால்தான். இங்க சொல்லுது, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நீதியினாலே கிருபையிலே நாம் இருக்கிறோம். கிருபை என்ன செய்கிறது என்றால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. எப்பொழுது ஆண்டு கொள்ளுகிறது? நான் இந்த உலகத்தை விட்டு செத்து மடிந்து போனதற்கு அப்புறம் அல்ல, நான் ஜீவனோடு கூட இருக்கும் பொழுதே அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்துல மரணம் ஆளுகை செய்கிறது, எனக்குள் நித்திய ஜீவனின் வல்லமை ஆளுகை செய்கிறது. அது இனி வரும் யுகத்திலே மாத்திரமல்ல, தற்காலத்தில் இருக்கிற ஜீவனிலும் எனக்குள் தேவனுடைய பரிபூர்ண ஜீவனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நமக்குள் ஆண்டு கொள்ளுகிறது. பரிபூர்ண ஜீவனையும் அதுதான் கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக தீத்து 3ஆம் அதிகாரம் தமிழில் 6ஆம் வசனம். நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கிறதா இருந்தால் 7ஆம் வசனம், தமிழிலோ 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. ஓகே, இங்கே வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நாம் சுதந்திரராக்கப்படுகிறோம். We are not servants but heirs because of grace. நாம் ஆண்டவரை பார்த்து எஜமானனே அப்படின்னு சொல்லலாம், நம்ம சேவிக்கிறதுனால நம்ம சொல்லலாம். பட் நம்ம யாரா இருக்கிறோம்னா, நம்ம அவருக்கு அடிமைகளும் அல்ல, வேலைக்காரர்களும் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராயும் தேவனுடைய சுதந்திரருமாய் நாம் இருக்கிறோம். We are co-heirs with Christ and heirs of the inheritance that God has promised us. கிருபை நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறது.
கிருபை நம்மை அடிமைகளாய் இருந்த ரூபத்திலிருந்து மாற்றி நம்மை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய சுதந்திரராய் மாற்றுகிறது. மார்புல அடித்துக்கொண்டு, ஐயோ ஆண்டவரே, நான் பூச்சி, நான் புழு, நான் ஒன்றுமில்லை, நான் உம்மை பார்க்க துணிவதில்லை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலிருந்து அவருடைய முகத்தை அன்போடு நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அந்த ஆவியானவர் யாராயிருக்கிறார்? கிருபையின் ஆவியாயிருக்கிறார். அந்த கிருபை எனக்குள் வரும் பொழுது தான் நான் இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியிலிருந்து சன் மென்டாலிட்டிக்கு மாறுவேன். அடிமையினுடைய மனப்பான்மையிலிருந்து குமாரனுடைய மனப்பான்மைக்கு மாறுவேன். குமாரனுடைய மனப்பான்மை என்ன? அது சுதந்திரவாளியினுடைய மனப்பான்மையாயிருக்கிறது. கிருபைதான் எனக்குள் இந்த மாற்றத்தை கொடுக்கிறது. நான் சொல்ற எல்லாமே நித்திய ராஜ்யத்திற்கும் நித்திய சுதந்திரத்திற்கும் ஏதுவானவைகள். இந்த உலகத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லிடுச்சு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்க, அப்போ இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது மேல என் கவனம் இருந்தா இந்த உலகத்துல வர வேண்டியதெல்லாம் என்னை பின்தொடர்ந்து ஓடி வந்து என்னை சேர்ந்துக்கும். அப்படி வேணுமா? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேவை இருக்குப்பா, உங்களுக்கு தெரியும், என் தேவைகள் உமக்கு புதிதானவைகளும் அல்ல, நீர் அறியாதவைகளும் அல்ல, பார்த்துக்கோங்கப்பா, உங்க பிள்ளை நானு, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் யாவற்றையும் சந்திப்பார். உலகத்திற்காக கவலையே படாதீங்க. There is nothing in the world that you need to worry or care about. All you need to care is about the eternal kingdom. நான் சொன்னேன் அன்னைக்கு 70 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உலகத்துல செய்ய போறீங்களா, நித்தியத்துல செய்ய போறீங்களா? ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களான்றது உங்க முடிவு. ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். சுய சித்தம் என்பதை மனிதனுக்கு அவர் கொடுத்ததுக்கு காரணமே லெட் மேன் சூஸ் வாட் ஹீ வில் டூ. மனிதன் தான் செய்ய போகிறது என்ன என்பதை தெரிந்தெடுக்கட்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன செய்ய போறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. சரி, 2 காரியம். இந்த கிருபை எனக்குள்ள இருந்தா அடுத்தது என்ன நடக்கும்? 1 பேதுரு 5:10 நாம் கூடிய அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு படிப்படியாக ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டு போறதை நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 பேதுரு 5:10 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஓகே, இங்க என்ன சொல்லுது? அவர் உங்களை சீர்படுத்தி, அகைன் டிரான்ஸ்லேஷன், மேக் யூ பர்ஃபெக்ட், எஸ்டாப்ளிஷ், ஸ்ட்ரென்தன் அண்ட் செட்டில் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை குறைவற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம். அதை எப்படி செய்கிறார்? தம்முடைய கிருபையினாலே செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் மனுஷனுக்காக சிருஷ்டித்தது மட்டும் பிழையற்றதாய் குறைவற்றதாய் இருக்கல. ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டம் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கல, மனுஷனும் பர்ஃபெக்டா தான் இருந்தான். ஆனா பர்ஃபெக்டா இருந்த மனுஷனை பிசாசு ஒரு சின்ன தட்டி விட்டான். பர்ஃபெக்டா இருந்தவன் இம்பர்ஃபெக்டா மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறுபடியும் அந்த பூர்ண சாயலுக்கு கொண்டு போக விரும்புறாரு. எப்படின்னா அவருடைய கிருபையினால. சரி, இந்த பூர்ணப்படுத்தினார்னா என்ன நடக்கும்? அடுத்தது ரோமர் 5:2. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அந்த பெர்ஃபெக்ஷன் டஸ் நாட் கம் விதவுட் சஃபரிங். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், மேஜிக் மாதிரி ஆண்டவர் இங்கேருந்து எடுத்து ஒரு பூர்ண சாயலை என் மேலே போடுவார், அப்படியே தம்முன்னு வந்து இந்த வீடியோலலாம் பார்க்குற மாதிரி ஒரு லைட் மாதிரி அடிக்கும், அப்படியே எனக்குள்ளே இறங்கும், நான் பர்ஃபெக்ட் ஆயிடுவேன். நோ, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் சஃபரிங். பாடுகள் என்கிற பாதைத்தான் தேவனுடைய நிறைவுள்ள தன்மைகளை நமக்குள் கொண்டு வந்து கொடுக்கும். சரி, அந்த நிறைவுக்கு ஏன் நடத்துகிறார்? வாசிக்கலாம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த கிருபை எங்க கொண்டு போய் விடுது? கடைசில மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறது மட்டுமல்ல, மகிமையை நமக்கு கொடுக்கிறது. அதை தான் ரோமர் 8:17-18 பவுல் சொல்றாரு.
வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாகிய கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அவருடைய மகிமையில ஈக்குவலா நம்ம பங்கேற்போம். அல்லேலூயா. அந்த பாடுகளின் பாதை தான் அவருடைய பிழையற்ற சாயலையும் நமக்குள்ள கொடுக்குது, அவருடைய மகிமையின் சாயலையும் நமக்குள்ள கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய கிருபை பற்றி பேசுறவங்க குறைவே இருக்காது, கஷ்டமே இருக்காது, நஷ்டமே இருக்காது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே என்னமோ பறந்து போய் எல்லாத்துலேயும் நம்ம செட்டில் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு it is my duty to tell you as my congregation that God will allow you to go through the refining fire. சுத்திகரிக்கும் அக்கினியின் வழியாய் தேவன் உங்களை கொண்டு செல்வார் என்று சொல்வது என்னுடைய கடமையாயிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நான் தவறான உபதேசத்தை உங்களுக்கு சொல்வேன், தவறான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். உண்மையான சத்தியம் என்ன என்று சொன்னால், நிறைவுகள் நமக்கு இருக்கிறது, ஆனால் பாதை பள்ளத்தாக்குகளும் கரடுமேடான முள்ளுள்ள பாதைகளுமாய்த்தான் இருக்கும். அக்கினி நிறைந்த பாதையாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றின் வழியாய் நீங்கள் வரும் பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறந்து மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தவிர்க்க மாட்டார். அதன் வழியாய் சென்று வெற்றி எடுத்து வெற்றியின் மேல் வெற்றியை எடுக்க தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்குவார். வெற்றி என்பது திடீர்னு வந்துட்டா உங்களாலையும் என்னாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எப்பவுமே சொல்லுவாங்க, சடன் சக்ஸஸ் cannot be handled successfully by people. ஒரு மனிதன் இருந்தார், நம்ம இந்தியாவில் தான், நார்த் இந்தியாவில் பீகார்லேயும் எங்கேயோ இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த கேபிசின்னு ஒரு கேம் ஷோ நடத்துனாங்க. அதில் he became 1 கோடி ரூபாயை ஜெயித்த மனிதனாய் மாறிட்டு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா அந்த பணத்தை சம்பாதிச்சதுனால பெரிய செல்வந்தனாய் நல்ல மனுஷனாக மாறிடல. இன்னைக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் கடனில் இருக்கிறாருன்னு சொல்லி யூ கேன் ஃபைண்ட் த நியூஸ் ஐட்டம்ஸ் ஆன் த வெப். அவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பணம் அதிகமாக வந்ததுனால நான் நல்லா போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து சுகமான வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. திடீரென்று அவ்வளவு பணம் கிடைத்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் எல்லாம் போச்சு, இன்னைக்கு எல்லாம் போய் கடன்காரனாக நிற்கிறேன்னு சொல்கிறான். பிரியமானவர்களே, சடன் சக்சஸ் வில் நாட் லீட் யூ டு க்ளோரி. திடீரென்று எல்லாம் ஒரே நிமிஷத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபையில் வளர வைக்கிறாரு. அந்த கிருபையின் பாதை நம்மை பாடுகளின் வழியாய் நடத்தி செல்கிறது. நடத்தி செல்லும் போது நம்ம மடிந்து போறதில்ல, அழிந்து போறதில்ல. ஆண்டவர் நம்மை மேலும் 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 மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து அந்த மகிமையை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவப்பட்டவர்களாய் நம்மை மாற்றுகிறார். கடைசியில் ராஜ்யத்தில் நம்ம சேரும்போது அங்கே இருக்கிற மகிமையிலே அவரோடு கூட ஆளுகை செய்து அந்த மகிமையை கையாளுவதற்கு அறிந்தவர்களாய் பக்குவப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு எச்சரிப்பை கொடுத்து நான் முடிக்கப் போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கிருபையை விட்டு விழுந்து போகலாம், ஜாக்கிரதை. வாசிக்கலாம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். போதும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். அதுக்கு பின்னாடி வாசித்தீங்கன்னா ஏசாவை குறித்து சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Be careful. Like Esau, like the children of Israel, you can stand to lose the grace of God. நீங்க தேவன் கொடுத்ததை மதித்து, இலவசமாய் கொடுத்த கிருபையை மதித்து அதில் நிலை நிற்காவிட்டால் அதை இழந்து போவீர்கள் என்று சொன்னால் ஒருவரும் உங்களை மீட்டெடுக்க முடியாது.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லிட்டா உலகத்துல ஓடுறோம் வாங்குறதுக்கு. ஆனா இலவசமா நமக்கு இந்த உலகத்தையும் கடந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபைய இழந்து போகாம அதில் நிலை நிற்பதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்குள்ள தரும்படியாக, அந்த கிருபையில நீங்கள் நிலை நிற்க உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு ஒத்தாசை செய்து உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்தும்படியாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Thank you Father. Thank you Jesus. We worship you Lord. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, என்றும் மாறாவின் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமுமே, என்றும் மாறாவின் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமுமே, நிலை நிற்கும் கிருபை தாருமே, நிலை நிற்கும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை ஆண்டவரே. அந்த கிருபையை அளவில்லாமல் எங்களுக்குள்ளே ஊற்றும் அப்பா, நிறைவா எங்களுக்குள் ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கிருபையிலே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. உம்முடைய தயவு எங்கள் மேல் உண்டாவதாக ஆண்டவரே. கிருபையிலே நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. We commit ourselves to that grace, Father. Hallelujah. We offer ourselves to your grace, Lord. Rimalama sharabalabara durana balabara baraba. Rimalama shandarana bashira balabara durana balabara balabara balaba. Hallelujah. அந்த கிருபையை அளவில்லாமல் 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 in abundance, Lord, pour out that grace upon our lives, Father. Thank you Jesus. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. கிருபையை அளவில்லாமல் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. என்னை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னமும் அந்த மகா பெரிய கிருபையாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுடைய தினம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை அளவில்லாமல் ஊற்ற நினைக்கும் நாள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் ரட்சகராக ஏற்றுக்கொள்வாயா? இந்த கிருபைக்குள்ளாக நீ நிலைநிறுத்தப்படுவதற்கு ஆரம்பிப்பாயா? கிறிஸ்து இல்லாமல் கிருபை இல்லை. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அழிவும் இல்லை. அவருடைய கிருபை இருக்கிற இடத்துல அழிவும் இல்லை. அழிந்து போய்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை கிறிஸ்துவின் வசமாக ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் இப்பொழுது என் பின்னாக இந்த ஜெபத்தை சொல்லும்படி அன்புடன் அழைக்கிறேன். அன்புள்ள பரமபிதாவே, எனக்காக உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறேன். அவர் சிந்தின இரத்தம்
என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து என்னை ரட்சிப்பென்னும் அவருடைய கிருபையிலே நிலைநிறுத்துகிறது என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆளுகை செய்யும். கிருபையும் சத்தியமுமானவரே, உம் கிருபை எனக்குள் ஆளுகை செய்யட்டும். என்னை உம் பிள்ளையாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்கள் இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்தீர்களானால் இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபை உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அவருடைய கிருபையில நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.